ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் வந்து இந்த தேன் சிட்டு வந்து ஒரு கூடு கட்டி இருக்குது. அதில் வந்து எப்படி வராங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மேக்ஸிமம் வந்து நம்மளை பார்க்க முடியாது. அவங்க பறந்துருவாங்க, இல்லை அதுக்குள்ளே உட்காந்துருக்கும், அவங்களோட நெஸ்ட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும். அதுதான் பார்க்கணும். இங்கே மேலே நிற்கிறாங்க. மேலே நின்று போகிற வழி இன்னொரு குருவியை கூப்பிடுறது. ஏன்னா ஒரு குருவி தான் வந்து அது உள்ளே இருக்கும், இன்னொன்று வந்து வெளியே தான் நிற்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெளியே நிற்கும். இது போய் இறகுற சாப்பிட்டு மறுபடியும் திரும்பவும் வந்து அகைன் வந்து இது வந்து அந்த நெஸ்ட்டுக்குள்ளே உள்ளே வந்துடும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவங்க அவ்வளோ இதுவாக கூடு கட்டினாங்க. அதில் ஒயர் தான் இருந்துச்சு. அந்த ஒயரில் தூசியை கொண்டு வச்சது. அந்த தூசியில் தான் அதோட நெஸ்ட்டே பில்ட் பண்ணது. நிறைய தூசிங்க, தும்பு மாதிரி இருக்கிறது. இதெல்லாம் நான் வந்து என்ன பண்ணேன், தேங்காய் நாரெலாம் போட்டேன். அதை எடுத்துகிட்டு வந்து மேக்ஸிமம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த குருவிங்க சத்தம் கேட்கும்போது குருவிங்க வந்து போகுது எங்கள் வீட்டுக்கு அப்படிங்கும்போதே நான் வந்து அந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது வந்து அந்த தூசி எதுவுமே தேங்காய் நார் இதெல்லாம் எடுக்கவே இல்லை. அது வந்து அது ஓனாக வந்து அதுக்கு என்ன இது இருக்கட்டோ அங்கங்கே எடுத்துகிட்டு வந்து வாயில் வந்து கீழே பார்த்திங்கன்னா தூசியாக இருந்துச்சு. என்னடா அது குப்பையாக கருப்பாக இருக்குது, தூசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, அது எதையோ எடுத்துகிட்டு வந்து வாயில் வந்து எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு நெஸ்ட்டை வந்து உருவாக்கி இருந்துச்சு. அதுக்கப்புறமும் வருமா வராதான்னு தெரியாது நமக்கு. நம்ம ஆள் வந்து புழங்கிட்டே இருக்கிற இடம்ல, அதனால் எங்களுக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் பார்த்தா உள்ளே இருக்கும். மேக்ஸிமம் ஒரு நைட் ஆனால் கரெக்டாக வந்து உள்ளே உட்காந்துக்கணும். நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும், பகல்லையுமே இருக்கும். இப்போ ஒரு சில டைம் தான் அந்த ஒரு குருவி வந்து போகும். மற்ற டைம் ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா இது வாய் மட்டும் தான் வெளியே நிற்கும். நானும் வரல அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஆனால் பார்த்திங்கன்னா மூக்கு மட்டும் வெளியே நிற்கும். அதுக்கு அந்த கேஜ்லேருந்து நெஸ்ட்லேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது உள்ள வாய் மட்டும் வெளியே நிற்கும் தெரியும். அப்போ தான் பார்த்தோம். அப்போ நைட்டு டெய்லி வருது, வந்து உட்காந்துக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுது. நானும் அதை வீடியோ எடுக்கணும்னு பார்த்தேன். ஆனால் கரெக்டாக நம்ம அது வரும்போது நம்மளுக்கு தெரியல. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன். நிறைய டைம் அது வெயிட் பண்ண இது வரும் அப்படின்னு பார்த்து எப்படியாவது எடுக்கலாம். ஏன்னா நம்மளை பார்த்தோன்னே அது ஓடிடும். அதனால மேக்ஸிமம் வந்துட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. எப்படியும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேஜ் கட்டும்போதுமே நம்ம நெஸ்ட்டு பில்ட் பண்ணும்போதே பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து அதை வந்து இது பண்ண முடியல, கேப்சர் பண்ண முடியல. ஏன்னா உடனே ஓடிடும். அது வந்து பாருங்கள், சிட்டுக்குருவி டக்குன்னு 1 செகண்டில் பறந்துடும். அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளை பார்த்தா ஓடிடும் அது. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக கட்டியிருக்கு நெஸ்ட்டு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வெறும் தூசி தான் இருந்துச்சு. அந்த தூசியை வச்சு அது கட்டியிருக்கு. இது பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கிட்டே இருக்குது. இது வந்து நான் ப்ரீவியஸாக எடுத்தது. அது நெஸ்ட்டு கட்டிக்கிட்டு இருக்கும்போது எடுத்தது. கொஞ்சம் இருக்கும். அடுத்தது பாருங்கள் எவ்வளோ தூசியாக வச்சுருக்குன்னு. இப்படியே வச்சு தான் அடுத்தது பாருங்கள் ஹோல் பண்ணி அதில் ஒரு இது மாதிரி வேறு வச்சுருக்கோம் வாசலில். நானும் எவ்வளோ கேப்சர் பண்ணதுக்கு ட்ரை பண்ணேன், ஆனால் எடுக்கவே முடியல அதை வந்து. எத்தனை எக்கு வச்சுருக்கு இதெல்லாம் நமக்கு தெரியல, நம்ம பார்க்கவும் முடியல. நெக்ஸ்ட்டு என்ன அப்படிங்கிறத அடுத்த